நம் தமிழாய்வுத்துறையை சீரோடும் சிறப்போடும் ஒரு புதிய உத்வேகத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான விழாவினுடைய தலைவர் நம் தமிழாய்வுத்துறையின் தலைவர் ஐயா அவர்களே, இந்த சிறப்பதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு சகோதரி அல்லி பாத்திமா அவர்கள் படைத்து கொடுத்திருக்கக்கூடிய பாண்டிச்சி என்கிற இந்த நூலினை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஆய்வு அரங்கத்தினுடைய பொறுப்பாளர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நம்முடைய தமிழ் சமூகத்தில் எத்தனையோ படைப்புகள் படைக்கப்பட்டு வெளிவந்திருக்கின்றன. அப்படி வெளிவந்திருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் சமூகத்தில் ஒரு சில அசைவுகளை, சமுதாயத்தில் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி செல்வதுண்டு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரியம் நம்மை அழிவுபடுத்த நினைத்த போது ஆரியத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் திராவிட பண்பாட்டை, தமிழ் பண்பாட்டை சீர்குலைக்க முனைந்த போது அதை எதிர்க்க வேண்டும், ஆரியத்தை அடியோடு வேறறுக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே திராவிடத்தினுடைய தலைமகனாக ராவணனை கதை தலைவனாக கொண்டு புலவர் குழந்தையால் படைக்கப்பட்ட ராவண காவியம் நம்முடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்திலே ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, இன்னும் அதை தாண்டி பல்வேறு படைப்புகள் இன்றைக்கு சமூகத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அண்மையிலே பெருமாள் முருகன் எழுதிய நாதூர்பாகன் என்கிற ஒரு நாவல் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த சமூகத்திலே சில அசைவுகளை உண்டாக்கி சென்றது. அந்த வகையிலே சகோதரி அல்லி பாத்திமா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சி என்கிற இந்த நாவலும் இன்றைக்கு பரபரப்பாக இலக்கிய உலகத்திலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு நாவல். முதலாவதாக இந்த நாவலுடைய ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கேரள மாநிலத்திலே பிறந்து பெற்றோர்களிடத்திலே தமிழ் பயின்று இன்றைக்கு கேரள மாவட்டத்தில் குமுடியுள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்தான் சகோதரி அல்லி பாத்திமா அவர்கள். ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்திருந்தாலும் கூட தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் எதிர்த்து அவற்றை பற்றி கவலைப்படாமல் பெற்றோரின் உறுதுணையோடும் நண்பர்கள் தந்த உத்வேகத்தோடும் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அந்த கேரள பகுதியிலே இருக்கக்கூடிய, அந்த கேரள மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிக்குள்ளே ஒரு ஆராய்ச்சியாளராக சென்று அந்த மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை தன்னுடைய எழுத்துக்களிலே பதிவிட்டு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி வெளியிட்டால் அது எந்த அளவுக்கு மக்களிடத்திலே சென்று சேரும் என்கிற ஒரு ஐயத்திலே அதை ஒரு நாவலாக வெளியிடலாம் என்கிற சிந்தனையிலே வெளியிட்ட நாவல் தான் இந்த பாண்டிச்சி என்கிற ஒரு அருமையான நாவல். இந்த நாவலை பற்றி பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வலைதளங்களிலே வெளிவந்து கொண்டிருந்த சூழலிலே இந்த நாவலை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன். 10 நாட்களுக்கு முன்பாக ஆன்லைன் வழியாக இதற்கு முயற்சி எடுத்த போது நேற்று
எப்படியாவது இரவோடு இரவாக இந்த நாவலை படித்துவிட வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்திலே படிக்க தொடங்கினேன். இதை படித்து முடிக்கிற வரை இந்த புத்தகத்தை கீழே வைக்க மனம் வரவில்லை. என்று சொன்னால் இந்த நாவல் ஏதோ ஒரு கதை என்பது மட்டுமல்ல. இந்த நாவலை படிக்கிற போது இந்த நாவலுக்குள் நானும் ஒருவனாக வாழ தொடங்கிவிட்டேன். ஒரு படைப்பாளனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு படைப்பாளன் தான் என்ன உணர்வோடு ஒரு விஷயத்தை படைக்கிறான், ஒரு படைப்பை உருவாக்குகிறானோ அதே உணர்வை இந்த படைப்பை படைக்கக்கூடிய வாசகன் பெறுவதுதான் ஒரு படைப்பாளரின் வெற்றி. அந்த வகையிலே சகோதரி அல்லி பாத்திமா அவர்கள் இந்த நாவலை தொடங்குகிற போதே நம்ம எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே அவர் விட்டுச் செல்கிறார். இந்த நாவலுடைய கதை தலைவராக வரக்கூடிய செல்வன் படுத்திருக்கிறார். அவன் கனவிலே ஒரு பெரிய மரம், பெருமரம் ஒன்று வருகிறது. அந்த பெருமரம் தன்னுடைய கிளைகளை பரப்பி, வேர்களை பரப்பி அவனுடைய கழுத்தை நெறித்து கொள்ளத் தொடங்குகிறது. அப்போது திடுக்கிட்டு விடுகிறான் செல்வன். எழுந்து பார்க்கிறான், தான் கண்டது ஒரு கனவு. இப்படிதான் அந்த கதை தொடங்குகிறது. இது வழக்கமாக எல்லா கதைகளிலும் நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனால் எங்கே ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாவலை இப்படி தொடங்கி பிறகு தன்னுடைய பத்திரிகை, தினமணி பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் வருகிறது. பத்திரிகையுடைய ஆசிரியர் உடனடியாக உங்களை வரச் சொல்லியிருக்கிறார் என்று தன்னுடைய நண்பர்களோடு ஆசிரியரை சந்திக்க செல்கிற போது அவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு பணி கொடுக்கிறார். என்ன பணி என்று சொன்னால், இன்றைக்கு அந்த கேரள பகுதியில் இருக்கக்கூடிய பொன்பளக்காடு என்கிற ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டும். ஒரு 2-3 மாதம் அந்த காட்டிலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். தங்கியிருந்து அந்த மக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை நீங்கள் கட்டுரையாக எழுதி இந்த பத்திரிகைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். இதுதான் உங்களுக்கான பணி என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது செல்வனுடைய மனதிலே ஒரு பயம் உருவாகிறது. ஒருவேளை தான் கண்ட கனவுக்கும் தான் செல்ல இருக்கக்கூடிய இந்த காட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, ஒருவேளை நாம் இந்த காட்டுக்குள் சென்றுவிட்டு உயிரோடு திரும்பி வருவோமா என்ற ஒரு ஐயத்தோடு பயணப்படுகிறார் தன்னுடைய தோழர்களோடு. காட்டுக்குள் சென்ற போது இந்த காட்டினுடைய இயற்கை வளம் வெகு சிறப்பாக, நான் இந்த புராணத்தின் வாயிலாக இந்த நாவல் குறித்த அந்த சிந்தனைகள்லாம் பார்க்கிற போது ஒரு கவிஞர் சொல்கிறார், ஒரு நாவலை படிக்கிற போது அந்த நாவலிலே பனிச்சாரல் பெய்வது போல செய்து வந்தால் நாமும் நனைந்திருக்க வேண்டும். அதிலே மழை பெய்வது போல ஒரு காட்சி இருந்தால் நாமும் அதில் நனைந்து தும்ப வேண்டும் என்று சொல்வார். இதான் படைப்பாளர் வெற்றி என்று சொல்வார். அந்த வகையிலே நாம் செல்வனோடு இணைந்து அவர்கள் போகிற அந்த வாகனத்திலே நாமும் பயணப்பட்டு காட்டுக்குள் சென்றோம் என்று சொன்னால், நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நாம் நினைக்கின்ற வாழ்க்கை, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் என்று சொல்லி ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் நகரத்தில் வாழ்கிறோம். ஆனால் உண்மையான நாகரிகம், உண்மையான பண்பாடு, உண்மையான கலாச்சாரம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆசிரியர் சொல்வதை போல இந்த நாவலிலே சொல்லப்படுகின்ற அந்த பொன்பளக்காட்டில் தான் உண்மையான நாகரிகம் அங்கே புதிந்து கிடக்கிறது. அந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் தான் ஒரு உண்மையான மனித இனம் வாழ்வதற்கான அடையாளங்கள் என்பதை இந்த நாவல் நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது. அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் பயன்படுத்துகின்ற அல்லது அவர்கள் கொண்டாடுகின்ற விழாக்கள், சடங்கு முறைகள், இன்னும் அந்த மக்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்புகள், அவர்கள் வாழ்கின்ற விதம், அங்கே நடக்கின்ற மறுமலர்ச்சி குறித்த செய்திகள், இவற்றையெல்லாம் படிக்கிற போது உண்மையிலேயே நாம் எந்த உலகத்திலே வாழ்கிறோம்? காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி, மலைவாழ் மக்கள் என்று சொல்லி, இவர்களெல்லாம் படிப்பறிவற்றவர்கள், இவர்களெல்லாம் விடல்களைப் போல் வாழ்பவர்கள் என்கிற ஒரு கருத்தாக்கம் நம் மனதுக்குள்ளே இருந்தால்
உண்மையில் நீங்கள் தான் காட்டு பிராணிகள், நீங்கள் தான் நாகரிகமற்றவர்கள். உங்களுடைய வாழ்க்கை தான் காட்டு முன்னாடித்தனமான வாழ்க்கை என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் இந்த நாவலாசிரியர். சங்க இலக்கிய காட்சிகள், இன்னும் அதை தாண்டி ஒரு அரசு முறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருத்தி என்கிற பண்பாடு, இப்படி பல்வேறு செயல்கள், பல்வேறு செய்திகள் இந்த நாவலிலே பொதிந்து கிடக்கின்றன. நண்பர்களே, எனக்கு 10 நிமிடம் மட்டுமே துறைத்தலைவரையாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு யானையை பிடித்து பானைக்குள்ளே அடக்குவது எவ்வளவு கடினமோ அதுபோல ஒரு 172 பக்கம் உள்ள இந்த நாவலை ஒரே மூச்சில் படித்துவிட்டு, நான் பலதவை மாணவர்களை சொல்வது, நண்பர்களே, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 பக்கங்களையாவது படிங்கள் என்று சொல்வேன். 100 பக்கங்களையாவது படித்துவிட்டு உறவுகள் என்று சொல்வேன். ஒரு நாளைக்கு 100 பக்கம் கூட நம்மால் வாசிக்க முடியும் என்று சொன்னால் நீ வாழ்வது வீண் என்று சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை. உன்னுடைய வாழ்நாள் என்பது நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்பதன் அர்த்தமில்லை, எத்தனை நூல்களை படித்திருக்கிறாய், எத்தனை நூல்களோடு நீ வாழ்க்கை நடத்தியிருக்கிறாய் என்பதிலே தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்வேன். அதை போல நேற்றைக்கு ஒரு 8-9 மணிக்கு தொடங்கின இந்த நாவலுடைய படிப்பெடுப்பது இரவு 11:30 மணிக்கு நிறைவு செய்தேன். 11:30 மணிக்கு பிறகு எனக்கு உறக்கம் வரவில்லை. நான் வைரமுத்துடைய தண்ணீர் தேசம் என்ற ஒரு நாவலை படித்தேன். அந்த நாவலை படித்துவிட்டு ஏறத்தாழ 1 வார காலம் எனக்கு அந்த தண்ணீர் பற்றிய சிந்தனையாகவே இருந்தது. உணவு உண்ணுகிற போதும் அந்த நாவல் குறித்த சிந்தனை, நீர் குடிக்கிற போதும் அந்த நாவல் குறித்த சிந்தனை, இப்படி தொடர்ந்து அந்த நாவலை சுற்றிய என்னுடைய மனம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதுபோல அந்த தண்ணீர் தேசம் என்கிற நாவலுக்கு பிறகு எனக்கு அதே உணர்வை தந்திருக்கிறார் இந்த பாண்டிச்சி. இந்த பாண்டிச்சி ஒரு காட்டுவாசி அல்ல, உண்மையாக நம்முடைய காட்டு மனத்தை, உண்மையாக நம்முடைய இறுகிய மனத்தை அழகாக்க, நம்முடைய காட்டுத்தனமான வாழ்க்கையை செம்மையாக்க புறப்பட்டிருப்பவள்தான் இந்த பாண்டிச்சி. நண்பர்களே, வாய்ப்பு கிடைத்தால் வாசிங்கள் என்று சொல்ல மாட்டேன். தமிழ் படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவரும், இந்த சமூகத்தில் தன்னுடைய இருப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் எடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் சகோதரி அல்லி பாத்திமா அவருடைய இந்த பாண்டிச்சி. ஆகவே நிச்சயமாக நீங்கள் வாசியுங்கள். இந்த நாவலுக்குள் நீங்கள் பயணப்படுகிற போது ஒரு புதிய உலகத்தை காண்பீர்கள். இந்த நாவலுக்குள் பயணப்பட்டு நீங்கள் வெளியே வருகிற போது உங்களில் ஒரு மாற்றம் இருக்கும். சக மனிதனை ஒரு மனிதனாக பார்க்கின்ற, மரம் செடி கொடிகளை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியாக பார்க்கின்ற ஒரு நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமன்னர் அருங்குடல் கொண்டகடலுக்கு மணிப்பிறை விழாவளிப்ப வதனமும் ஊரகத்து திடவள மணிக்குடைக்கல் மடனாய் உதயம் செய்ய வாமமிகு புன்னகை அரும்பவன் சாயற்கு மடநடை கொண்டொடர்ந்து மயிலிடம் வரசோதி மொய்த்திடும் சிற்றடி மணந்த மலரோடலாவி தேவலை சிலம்புகள் கடின் கடின் என திறந்து மலர்ந்தாய் இளமலை இறைவனை வணங்கி அவையில் வீற்றிருக்கிற துறைத்தலைவர் மற்றும் பேராசிரியர்களையும் ஆய்வு மாணவர்களையும் தமிழ்துறை மாணவர்களையும் பிறத்துற மாணவர்களையும் வணங்குகிறேன். ஒரு
நல்லதொரு நிகழ்வில் ஒரு நல்ல நூல் திறனாய்வு செய்யப்பட வேண்டிய இடத்தில் தோப்பா அவர்களுடைய பண்பாட்டு அசைவுகள் என்ற நூல் என்ன பேசுகிறது என்பதை தோப்பா அவர்களை திறனாய்வு செய்கிற அளவிற்கு எனக்கு வயது முதிர்ச்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய வகையிலே அந்த நூலை திறனாய்வு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சமீப காலத்தில் ஒரு டிசம்பர் 24ஆம் தேதி 2020 தான் தோப்பா இந்த மண்ணை விட்டு மறைந்தார். தோப்பா மண்ணை விட்டு மறைந்த பிறகுதான் தோப்பாவை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து எங்கும் பேசப்படுகிற ஒரு சூழல். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் தோப்பா இறந்த பிறகுதான் தோப்பா என்ற ஒருவர் இருக்கிறாரே என்பது எனக்கு தெரியும். அதை நான் கொஞ்சம் சங்கடத்தோடு தான் சொல்ல வேண்டும். தோப்பா என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்ற செய்தியை அதன் பிறகுதான் தெரியும். அவருடைய இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ள போய் அதை என்னுடைய நண்பர் நடத்த போய் சும்மா உட்கார்ந்துட்டு வரலான்னு தான் போனேன். ஆனால் சென்ற பிறகுதான் அவர் ஊரில் வாழ்ந்த மக்கள் அவருடன் பழகியவர்கள் அங்கு வந்த பிறகுதான் அந்த கூட்டத்தில் சரியாக ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 8:45 வரைக்கும் அந்த கூட்டம் நடந்தது. முழுமையாக அந்த நிகழ்வை கேட்டுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தோப்பாவை பற்றிய அவர்கள் பேசுகிற அந்த ஒரு நிலை என்னை ஈர்த்து கொண்டது. இந்த இடத்திலே தோப்பா ஐயா அவர்களுடைய பழகியவர்கள் யாராவது இருப்பார்களா என்றால் நம் துறைத் தலைவர் ஐயா அவர்கள் தோப்பாவுடன் பழகியவர், பேசியவர், அவரை பற்றி நன்கு அறிந்தவர் ஐயா அவர்கள். இந்த பண்பாட்டு அசைவுகள் எதனை பேசுகிறது? நம்ம வீடுகளில் ஒவ்வொரு சடங்கா நடக்கும். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலை நீங்கள் தோப்பாவை யார் ஒருவர் வாசிக்க துவந்து விட்டாலும் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கிற கோணம் என்பது உங்கள் பார்வையிலிருந்து வேறுபட்டதாக காலந்தோறும் மாறிக்கொண்டே போகும். இப்போ நான் திருவிழாவுக்கு போறேன், நம்மள யாராவது திருவிழாவுக்கு போறாங்க அப்படின்னா போவோம், சாமி கும்பிடுவோம், பட்டையை அடிப்போம், வந்துடுவோம். ஆனால் தோப்பா போனான்னா கையில் ஒரு சோழா பையோட ஒரு கேமராவை எடுத்து போட்டுட்டு தான் தோப்பா போவார். இந்த அருள்வாக்கு சொல்றதும் வாங்க, அருவாளையே 2 நான் கருப்புசாமி வந்துட்டேன்னான்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லுவாங்க. நான் தான் இந்த ஊரை கட்டி காவல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லும் போது நம்ம ஏதோ பேசுறான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் தோப்பா நிற்பா, அதை கேட்பார். கேட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான தகவல் அவன் சொல்லிட்டான்னா மறுநாள் அந்த பூசாரியை தேடி அலையோட நினைவார். தோப்பா அலைஞ்சிட்டு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இது போல சின்ன 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 நாட்டாளர்களை குறித்து ஆய்வுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தவர் தோப்பா என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எந்த விமர்சனத்திற்கும் உள்ளாகாத ஒரு மனிதன். இப்ப கமலஹாசனை விட்டு ஏதாவது பெருமையா பேசுறேன் என்ன நினைப்பேன்? கமலஹாசனை பேசிட்டாரியா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கமலஹாசனை கூட துச்சமாக மதிக்காத தோப்பா. இப்ப ஒரு நிகழ்ச்சி ஓடுது விஜய் டிவில, பிக் பாஸ். அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நூலா அறிமுகப்படுத்தினார் கமலஹாசன். தோப்பாவுடைய புத்தகத்தை கமலஹாசன் ஒரு ரூபா அறிமுகம் செய்தார். உடனே தோப்பாவோட புத்தகம் சேல்ஸ் ஆகுது. இன்னைக்கு எனக்கு தோப்பா புத்தகமே கிடைக்கல, ரொம்ப சிரமமா இருக்குது, தீர்ந்து போகுது. அப்ப நிறைய சேல்ஸ் ஆகுது. போய் அவர்கிட்ட சொல்றாங்க, இது போல அவரு உங்களை பேசுறதுக்கு அப்புறம் தான் நிறைய சேல்ஸ் ஆகுதாமேன்னு கேட்டோடனே தோப்பா பதில் சொல்றாரு, எனக்கு அவன் விவரம் தெரியல, என்னை வச்சு அவங்க விவரம் தெரிவிட்டாரு. தோப்பா கமலஹாசனை கூட உச்சமாக மதிக்க அவனோட பெருமையா நினைச்சிருப்போம். கமலஹாசனை பேசிட்டாரியா உலகநாயகன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா தோப்பா எந்த புகழ்ச்சிக்கும் மயங்காத ஒரு மனிதர் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். இந்த பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிறது 2 புத்தகங்களுடைய தொகுப்பு. ஒன்று அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகமும், தெய்வங்கள் சமூக மரபுகள், இந்த 2 நூல்களையும் சேர்த்து அதனோடு சில கட்டுரைகளை இணைத்து பண்பாட்டு அசைவுகள் என்று ஒரு 232 பக்கத்துல வெளியிட்ட ஒரு புத்தகம் காலச்சுவடு பதிப்பகத்தான். நம்ம வீட்டில் எல்லாரும் உப்பு போட்டு சாப்பிடுவோம். உப்பு போட்டு சாப்பிட்றப்ப என்ன சொல்லுவோம்? உப்பிட்டவரே உள்ளளவும் நட, உப்பு போட்டு சோறு போட்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாண்டா எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்ற வழக்கு. ஏங்க நான் சாப்பிட்ற உப்புக்கும் அவன் பண்ண துரோகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் எனக்கு உப்பு போட்டு சோறு போட்டா அவன் உள்ளளவு நான் நினைக்கணும்? என்னைக்காவது நாம் சிந்தித்திருப்போமே என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். உப்பு போட்டவன நான் ஏன் நினைக்கணும்? சோறு போட்டவன் நினைக்கணும்னு சொன்னா கூட ஒண்ணு, ஆனா உப்பு போட்டவன ஏன் நினைக்கணும்? நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வழக்கத்தில் சோறு வடிக்கும் போதே சோத்துல உப்பு போட்டு இறக்கிற வழக்கம் இருக்கு. கொஞ்சம் மேல் தட்டுன்னு
சொல்லிக்கிறவங்கள்ட்ட உப்புல சோத்துல உப்பு போட்டு வடிக்க மாட்டாங்க, ஆனா சாப்பாட்டுல உப்பு நுண்ணில வச்சு சாப்பிடுவாங்க, பழக்கம் இருக்கு. இவங்க உப்பை போட்டு வடிக்கிறாங்க, இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இலையில உப்பு வச்சுட்டு சோறு போடுறாங்க. ஏன் உப்பு வைக்கணும், ஏன் உப்பு போட்டு சோறு இறக்கணும், இதெல்லாம் உற்று கவனித்து தோப்பா அவர்கள் எழுதுகிறார். உப்பு என்பதே சுவைதான். உப்பு என்ற பொருளுக்கு தமிழில் சுவை என்று பொருள். கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. உப்பு என்பது சுவை. கச என்ற பொருளோடு சேர்ந்து அது சுவை என்ற பொருளிலே வருகிறது. உப்பு என்றால் சுவை என்ற சொல்லில் தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தோப்பா சொல்லிவிட்டு சொல்கிறார். உப்பிற்கும் உணர்வுக்கும் உணவுகளுக்கும் இடையே தொடர்ச்சி இருக்கிறது. அதனால்தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நிறை என்று சொன்னார்கள். இப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னமும் யாராவது புதுசா வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க அப்படின்னா உப்பும் அரிசியும் சக்கரை வச்சு கொடுக்குற வழக்கம் இருக்கு. சக்கரை பின்னாடி வந்தது. உப்பும் அரிசியும் வச்சு கொடுப்பாங்க. இன்னும் கல்லர் மரபை சேர்ந்தவர்களுடைய வீடுகளில் பொண்ணு பேசி பரிசு முடிக்கணும்னா ஒரு தட்டில் உப்பு வச்சுதான் பேசிய முடிப்பாங்க. இப்படி உறவுகளை பின்னி பிணைக்கக்கூடிய ஒரு பொருளாக காலந்தோறும் உப்பு என்பது இருந்து வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறார். இந்த உப்பு என்பது ஒரு விதமான ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் இந்த உப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அப்படியே பேசிக் கொண்டு வருகிறார். திருநெல்வேலி பகுதிகளில் ஒருவர் இறந்து 10வது நாள் காரியம் செய்கின்ற பொழுது அந்த நிகழ்வில் படைக்கப்படுகிற எந்த உணவிற்கும் உப்பு போடாமல் சமைத்து அவர்களுக்கு படையல் செய்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. இன்னும் சில ஜாதியினர் மரபுகளில் எல்லாமே உப்பு போட்டு வடிக்கலைனாலும் கொஞ்சம் வெள்ளை சாதத்தை வச்சு உப்பு போட்டு வெறும் பானை ஊற்றி இறக்கிற வழக்கம் சில தட்டு மக்களிடம் இருந்திருக்கிறது. அப்ப திருமண நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது அந்த உப்பை உறவை பிணைக்கக்கூடியதாக பயன்படுத்துகிறார்கள். ஒருவன் இறந்த பிறகு அதே உப்பை சாப்பாட்டில் போடாமல் உப்பில்லாத சாப்பாடு போடுறாங்க என்றால் எனக்கும் இறந்தவனுக்குமான தொடர்பு இந்த மண்ணிலே முடிந்துவிட்டது என்று உறவுகளை முடித்து காட்டுவதற்காக உப்பை தவிர்த்து சாதம் போடுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. ஆக உப்பு என்கின்ற சாதாரண விஷயம் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்று பேசி இந்த பண்பாட்டு கிராமத்திலிருந்து துவங்கி காந்தியடிகள் செய்த உப்பு சத்தியாகிரகம் வரை தோப்பா பேசி ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறை இந்த உப்புக்கு தருகிறார். அப்புறம் இன்னொன்னு எல்லார் வீட்லயும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த கோடி சேலை போறது ஒரு நிகழ்வு. செத்து போயிட்டா கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் கோடி சேலை போடுறது அப்படின்னு எல்லா வீட்லயும் இருக்கும். பிறந்த இடத்து கோடி முதல்ல, புகுந்த இடத்து கோடி ரெண்டாவது. அதிலே கலந்து வந்துடும். ஏன் நீ எப்படி போடலாம், நான் எப்படி போடணும் சண்டை அடிச்சு போடணும். அதிலே ஏன் அவனுக்கு சேலை வாங்க தெரியாதா, அவர்கிட்ட என்ன புடவை இல்லையா, ஏன் இந்த புடவை போற நிகழ்வை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா தோப்பா எழுதுகிறார். இதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பான தொடர்பு இருக்கிறது. சேலை போடுறதுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்னையா தொடர்பு எழுதுகிறார். புறநானூற்று பாடல்களே வரக்கூடிய ஒரு பாடல். பருத்தி பெண்டின் பணுவல் அன்ன, பருத்தி பெண்டின் சிறுத்தி விளக்கத்து. அதாவது கணவன் இறந்த பிறகு கைம்பெண்ணாக வாழக்கூடிய பெண்கள் 100 அதன் மூலமாக பிழைப்பு நடத்திக் கொள்வார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக பெண்களுக்கு சேலையை போற்றுகிறார்கள். இன்றைக்கு கோயம்புத்தூர் சைடு நீங்க போனீங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த நிகழ்வு அப்படியே பின்பற்றப்படுகிறது. அந்த தறியில ஓட்டுறதுக்கு பயன்படுத்த தக்கணின்னு சொல்லுவாங்க, கதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக கோயம்புத்தூர்ல இன்னமும் அண்ணகாரர் என்ன பண்ணுவான்னா தன் தங்கச்சியோட வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னா தங்கச்சி போய் கொடுக்க வேண்டியது அந்த தக்கணி, நூறு உற்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தக்கணியை கொடுத்துட்டு அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். கொல்லன் கொடுத்த கதிர் இருக்கு, கொல்லன் கொடுத்த கதிர்னா தக்கணி, கதிர் இருக்கு, கொரநாட்டு பஞ்சு இருக்கு, 100 வயசுக்கு 100 பிழைச்சுக்க அப்படி என்று சொல்லி இதற்கு பயப்படாத, கணவன் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நூற்றாண்டி புடைச்சுக்கலான்னு சொல்லி நூலை கொடுக்கிற வழக்கம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக புறநானூற்றினுடைய தொடர்ச்சி தான். இன்றைக்கு ஒரு சாதியினர் மட்டும் நூலை கொடுக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் அதன் வடிவம் மாறி சேலையாக போற்றுகிறார்கள் என்பதை தோப்பாவினுடைய பார்வை மிகவும் ஆழமானது, நுட்பமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்புறம் தோப்ப வேடிக்கை சில நிகழ்வு சொல்றார். ஒரு பண்பாடு அழிஞ்சு போனா
ஒரு தத்துவமே அழிஞ்சு போதுங்கிற. சடங்கு அப்படிங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது. தோப்பா மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. எப்பா சாமியை காப்பாற்றும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டினா அது நம்பிக்கை. பாடி ஊற்றினாதான் சாமி காப்பாற்றுனா அது மூட நம்பிக்கை. நம்பிக்கை ஒவ்வொன்றும் மக்களிடம் ஆராயப்பட வேண்டியது என்ற ஆழமான கருத்தை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தி சென்றிருக்கிறவர் தோப்பா. அதே போல அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு பண்பாடு சிறந்து போச்சு அப்படின்னா எல்லாமே சிறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பழக்கம் வச்சு எல்லாம் போயிடுங்க. இப்ப நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் எதுக்கு பயன்படுத்துறாங்க? இருக்கிற எல்லாத்தையும் இங்கே அதில் போடுறது. ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் பண்ணிட்டா அதனுடைய பாடே தாங்கவே முடியாது. அப்படி ஒண்ணு இருக்கிறது, போடுறது, நேற்று அரைச்சது, முந்தானத்தை அரைச்சது, மீன் குழம்பு ஒரு வாரம் வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நடக்கும். சோம்பேறித்தனத்தினுடைய உச்சத்துக்கு தள்ளிட்டு போகுது ஃப்ரிட்ஜ். அப்ப ஃப்ரிட்ஜ்னா என்ன? பழசை கொண்டு வைக்கிறது வச்சுக்கலாமா? ஃப்ரிட்ஜ் பழசை கொண்டு வைக்கிற ஒரு கிடங்கு. பழைய காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருந்தா இருந்தது. கலனிப்பானை என்பது ஃப்ரிட்ஜ் என்று தோப்பா பதிவு செய்யும். வீட்டில் மீந்து போனதை வடிச்சு கொண்டு மாட்டு கூட்டத்துக்காக கல்லிப்பானையில அரிசி கலந்தது எல்லாத்தையும் கொண்டு ஊற்றி மாட்டுக்கு போடுவோம். இது என்ன பண்பாடு இருக்கிறது என்று தோப்பா எழுதுகிறார் என்றால், ஒரு உயிரினத்திற்கு தர வேண்டும் என்கின்ற பண்பு இதில் சிதைந்து போகிறது என்று தோப்பா பதிவு செய்யும். இப்படி அவருடைய பார்வை என்பது மிகவும் ஆழமானது, மிகவும் நுட்பமானது என்பதை தெளிவுபடுத்துகிறார். நான் நேரம் கருதி ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். தைப்பூசம் என்ற விழாவிற்கு தமிழக அரசு விடுமுறை தந்திருக்கிறது, பாராட்டுக்குரியது. அது கிட்டத்தட்ட நம்முடைய மரபுக்கான தொடர்ச்சிக்கான விழா. அதுதான் சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து தமிழர்களிடம் கொண்டாடப்பட வேண்டிய விழா என்பதை தோப்பா பதிவு செய்கிறார். இந்த தனூர் மாத வழிபாடு இன்னைக்கு ஒன்று நடக்குது. அது மார்கழி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்கழி 30ஆம் தேதி முடிஞ்சிடும். அது தப்பு. சைவர்கள் பயணத்தை சென்றவங்க 2 பேர் சேர்த்துக்கிட்டது அது கிடையாது. தை நீராடல் என்பதே தனூர் மாத வழிபாடாக இருந்திருக்கிறது. அது எப்ப துவங்கும் அப்படின்னா, தை மாசம் மார்கழி மாசத்தினுடைய பௌர்ணமியில துவங்கி தைப்பூசத்தன்னைக்கு வர பௌர்ணமி அன்னைக்கு நிறைவடையும். இது யாருக்கு போய் தேர்றது? தோப்பா அப்படியே போறாரு. தோப்பா வச்சு சொன்னா கடைசி தோப்போட உணவே தான் கடைசி நிலையில இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட ஆரம்பிச்சு இலக்கியத்துல கொண்டு முடிச்சு இப்ப இருக்க பிரிட்டிஷ்கார வரைக்கும் ஏகாதிபத்திய வரைக்கும் பேசி முடிச்சுடுவார். தோப்பாவுடைய தனி சிறப்பு. அப்ப தேடி போகும்போது சொல்லுகிறார், ஆண்டாளிடம் தேடி பிடிக்கிறார். ஆண்டாள் முதல் பாட்டே சொல்லுகிறார், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுகிறோ நேரிட ஈர் என்ற பாட்டு. மார்கழி திங்கள் என்று சொன்னால் மார்கழி மாசம், மதி நிறைந்த நன்னாள் என்று சொன்னால் முழு நிலவு அன்றைக்கு தான் ஆண்டாளே பாவை விழாவை துவங்கி இருக்கிறார். ஆனால் இவர்கள் தான் மார்கழி 1 பாவை விழா என்று சொல்கிறார்கள். பாவை விழா என்பது தை நீராடலில் தான் முடிய வேண்டும். அவள் எழுதிய 30 பாட்டுக்கு 30 கிழமையில் சரியாக முடிந்துவிடும். தைப்பூசம் என்பதில் தான் தை நீராடல் முடிய வேண்டும் என்பதை சொல்லி நம்ம காலையில் உருட்டி வைக்கிற சாணியில ஆரம்பிச்சு அதை தட்டி வரட்டியாக்கி பொங்கல் சமைக்கிற சிறு பொங்கல் வரைக்கும் பேசி முடிச்சார் தோப்பா. இப்படி பல்வேறு தளங்களை நமக்கு தந்து பண்பாட்டு அசைவுகள் என்ற இந்த புத்தகத்தில் பண்பாட்டு அசைவுகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது. அதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்தில் தோப்பா ஒரு இளவு வீட்டுக்கு போறார். 28 வயசு பையன் விபத்துல இறந்துட்டான். போனோடனே சிறு வயசு பையன் செத்துட்டானே கூட்டம் அலமோதுது. எல்லாரும் அழுவாங்க ஓடி. அவனுக்கு 3 வயசு பெண் குழந்தை இருக்கு. கூட்டம் வேகமா கத்தி அழுது மோட சத்தம் கேட்குது. அதற்கென்று வாசிக்கப்படுற நாதசுரம் வாசிக்குது, எல்லாம் வாசிக்கிறாங்க. திடீரென்று ஒரு சின்ன பையன் ஏன் வந்து ஒரு நிறை சொம்புல தண்ணி எடுத்து வந்து அந்த மேலையில வைக்கிறான். கூட்டம் அமைதியே சலசலம் இருந்த கூட்டம் அமைதியான பிறகு ஒரு வயதான பாட்டி அங்கேருந்து வந்து கையில் ஒரு பூவை எடுத்து கொண்டு வருகிறார். தோப்பா உற்று பார்த்தா என்ன பூ? அது முல்லைப்பூவா இருந்துச்சு. முல்லைப்பூவை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டி மேலே ஒரு பூவை காட்டி விட்டு தண்ணீரிலே ஒரு பூவை போட்டார். மீண்டும் மேலே காட்டுகிறார். 2வது பூவை தண்ணீரில் போடுகிறார். கூட்டம் அமைதியாக இருந்த கூட்டத்தையும் என்று சொன்னார். மறுபடியும் 3வது பூவை காட்டிவிட்டு மீண்டும் தண்ணீரிலே போடுகிறார். கூட்டத்தில் சலசலப்பு மீண்டும். எல்லாரும் ஏதோ ஒன்று பேசிக் கொள்கிறார்கள். ஒன்றுமே தெரியாமல் தோப்பான் இருக்கிறார். ஒரு வயதான தாத்தாவிடம் போய், என்ன அந்த பாட்டி என்ன பண்ணுது? அது உனக்கு தெரியாதா? பாவம் யார் அந்த புள்ள 3 மாசம் முழுதாம இருக்கான். அதை சொல்றதுக்காண்டி அந்த கிளையை போட்டுட்டு போனான். சரி, அவன் மாசமா இருக்கிற எதுக்கு ஊருக்கு சொல்லணும்?
இவன் இன்னும் 7 மாசம் கழிச்சு புள்ள பெற்றுக்குவான். புள்ள பெற்றுட்டா ஊர்ல இருக்கிற என்ன பேசுவான், புருஷன் இல்லாமல் எப்படி புள்ள பெற்றான்னு கேட்பான். அதை யாரும் பேசிடக்கூடாது என்பதற்காக இவள் 3 மாதம் உழுதாமல் இருக்கிறாள் என்பதை அவள் பேசாமலேயே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறாள். இதுபோல சின்ன சின்ன சடங்குகளின் மூலமாக பண்பாடு அசைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பண்பாட்டு அசைவு என்று எழுதுகிறார். பேசாமல் தன்னுடைய உணர்வுகளை கடத்த முடியும் என்பதில் தோப்பா அவர்கள் தெளிவாக இருந்தார் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இதில் எனக்கு இருக்கிற ஒரு சிறு சந்தேகம், இவர் எழுதுகின்ற பொழுது அந்த சிறுதெய்வ வழிபாடுகளை பற்றி எழுதுகிற பொழுது ஒன்றை பதிவு செய்கிறார். சிறுதெய்வ வழிபாடு என்பது நம் ஓடு வாழ்ந்த வீரர்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறது ஒன்று, சைவ வேளாளர் மரபை சார்ந்தவர்கள் இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது இல்லை. சில பிராமணர்கள் முழுவதுமே இந்த வழிபாட்டில் ஈடுபடுவது இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அதை மட்டும்தான் மறுப்பு இருக்கிறது. இன்றைக்கும் பல கோயில்களில் சைவ வேளாளர்கள் சிறுதெய்வங்களுக்கு மணியடிக்கிறார்கள். அவர்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கிறது. பிராமணர்கள் பல பேருக்கு நங்கையம்மன், காத்தவராயன், கருவடையான் போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக இருந்து வருகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கனவுகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது கனவுகள் என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், எப்படி நம்ம சாதிக்கணும், நம்ம படிக்கிற வயசுல எல்லாத்துக்கும் ஒரு கனவுங்கிறது வரும். நான் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் வாழணும், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். அது நம்ம கனவுகளை நம்ம வச்சுக்கலாம். கருமம், அதாவது நம்ம பண்டிகை காலங்கள், தீபாவளி எடுக்கலாம். நம்ம ஜாலியாக தீபாவளி விழாக்கள், ஊரில் விழாக்கள் நடக்கும் போது நம்ம ஒரு மகிழ்வோட பட்டாசுகளை கொளுத்தி நம்ம ஒரு மகிழ்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒன்றும் தெரியல, அந்த பட்டாசு வாங்கி நம்ம கொளுத்திட்டு ஒரு மகிழ்வோட அதை விட்டு நம்ம அதோட முடிச்சிடும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது என்பதை நம்ம இந்த கரும்பு கணவர்கள் தலைப்புகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த பட்டாசு, அதாவது பட்டாசுக்கு பேர் போன இடம் என்னன்னு கேட்டால் ஜப்பான் தான் முதல்ல. அடுத்த குட்டி ஜப்பான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவகாசி. அதாவது வானம் பார்த்த கரிசல் காட்டு பூமியான விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு மற்றும் தீப்பொறி தொழிற்சாலைகள் பிரதானம். காக்கா சண்முக நாடார், ஐய நாடார் ஆகிய இருவர்கள் தான் கடந்த 1923ஆம் ஆண்டு சிவகாசியில் தீப்பொறி தொழிற்சாலையை ஆரம்பித்தவர்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி சீனா மட்டும்தான் அப்போதைக்கு இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு சிறந்து விளங்கினது. அதுக்கப்புறம் தான், அதாவது ஏன் இந்த சிவகாசி அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, சிவகாசி ஒரு ஹோட்டல் காடுகளாகவே அப்போதைக்கு சிறந்து விளங்கிருச்சு. அதாவது அங்கே உள்ள ஒரு இயற்கை சூழல் இருக்கும். அதாவது ஒரு சில இடத்துல வெயில் கடுமையாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம சிவகாசியில் வெயில்கள் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அந்த சிவகாசியை இவங்க அங்கே பட்டாசு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம். அங்கே ஆரம்பித்தா நம்ம அந்த பட்டாசு தொழிற்சாலையில் அந்த அந்த மருந்துகளை தயாரித்து அதை காய வைக்கிறது, அதை உலர்த்துறது, அது போன்ற பணிகளுக்கு அந்த இடம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் சிவகாசியை இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது பட்டாசு ஆலையை பொறுத்தவரை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திரி தயாரிக்கிறது, வெடிமருந்து கலப்பது போன்ற வேலைகளுக்கு முன்பு பட்டாசுகளுடைய பாதுகாப்பு முறையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்தாலும் பெரிய அளவில் உயிர் பலி இல்லாமல் தான் அது வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக தான் நம்ம அந்த பட்டாசு ஆலையில் ஏற்படுற விபத்துக்களும் அங்கே ஏற்படுற நிகழ்வுகளை பற்றி நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம். செய்தித்தாள் நாள்தோறும் வாசிச்சோம்னா என்னென்ன விபத்துக்கள் நடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இடம்பெறுறது இந்த பட்டாசு இந்த தொழிற்சாலையில் எவ்வளோ விபத்துக்கள் நடக்குங்கிறத தெரியுது. அதாவது இங்கே அதிகமாக என்ன இருக்குன்னா, பட்டாசுகளுக்கான திரி மருந்து சுற்றுவது, வெடிநீர் திரி சொல்வது போன்ற, அதாவது இந்த பணியாக ஆரம்பிச்சது ஒரு தனியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த அரசு எடுத்துக்கொண்டு நடந்துச்சு. ஆனால் இப்போ பெரும்பாலும் தனியார் கான்ட்ராக்டர் அவங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அதை ஒரு சரியான முறையில் அவங்க வழி நடத்தாமல் இருக்கிறனால தான் இது போன்ற விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு நாள் அந்த மரத்தில் இருக்கிறனாலேயே நம்ம உடலுக்கு எவ்வளோ உபாதைகள் ஏற்படுது. ஒரு வெடிமருந்து காற்று சுவாச்சாலே நுரையீரல் பாதிக்கப்படுது, அந்த இது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. உடல்நல குறைவு ஏற்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு வெறும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யறவங்களுக்கு. அந்த 100 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? இப்படியே உள்ள காலகட்டத்தில் பொருட்களின் விலைவாசிகள் ஏகபோகமாக அதிகரிச்சு
அப்படிப்பட்ட காலத்துல வெறும் 100 ரூபாய் வச்சு இந்த அடிப்படையான விஷயங்கள்ல அங்க உள்ள மக்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம ஒரு இதை சிந்திச்சு பார்த்தா அங்க உள்ளவங்களுக்கு கல்விங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன் போய் அவங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தனக்கான குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுக்கு போதிய உணவு பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கான வாழ்வாதாரமே அதுவாக தான் இருந்திருக்கலாம். ஏன் அவங்க நினைச்சிருந்தா நம்ம மாதிரி ஒரு பேராசிரியர் ஆகியிருக்கலாம், இல்ல ஒரு ஐடி கம்பெனியோ எங்கேயோ வேலை செஞ்சிருப்பாங்க. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு இந்த காலத்துல, வேலைகள் இல்லாம இல்லை. ஆனா அவங்க ஏன் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பெற்றோர்களை முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க உள்ள பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு சமுதாயத்தில் முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுனால தான் அங்க உள்ள பெற்றோர்கள் அந்த பணியை செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்வி போதிய கல்வி இல்லாதனால அவங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அதனால இது போன்ற விபத்துகள் ஏற்படுது. அதாவது என்னன்னா, சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்து பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுல வந்து இது வந்து தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் ஆக்சுவலா நடக்குது. அதாவது 19 பேர் இதுல வந்து பணியா வராங்க. ஒரு பேர் சிகிச்சையின்றி உயிரிழக்கிறாங்க. 22 பேராக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த விபத்துல. அதாவது சாத்தூர் அருகே உள்ள அச்சங்குளத்தில் சந்தனமாரி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் 12ஆம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் 9 பேர் உயிரிழந்தாங்க. அதே மாதிரி நடுச்சாரங்குடியில் சேர்ந்த பவுல்ராஜ் என்பவரது மனைவி ஜெயா 50 அவர்களும் அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்களே அவங்களும் உயிரிழந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 26, 2021 சமீபத்தில் நடந்த விபத்து விருதுநகர்ல, அதாவது திருத்தங்கலை சேர்ந்த தங்கராஜுக்கு சொந்தமான ஃபயர் ஒர்க்ஸ் விருதுநகருடைய காளையாக்குறிச்சியில் உள்ளது. 50 அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் அங்கு தயாரிக்கப்படுகின்றன. 120 பேர் வேலை பார்க்கின்றனர். 4 மணிக்கு மருந்து கலக்கும் போது இந்த மாதிரி ஒரு உடல் ஏற்படுது. 25 கட்டடங்கள் இந்த விபத்தினால் இடிந்து தாய்மாட்டமாக்கப்பட்டு உயிரிழப்பு பலி ஏற்படுது. இதில் படுகாயமான 19 பேரை தீயணைப்பு குழுவில் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனை கொண்டு செல்றாங்க. இதில் நிறைய பேரோட உடல் வந்து நசுங்கி ரொம்ப சிதைவாகி ஒரு சிலரோட உடல் இன்னும் கிடைச்சும் அவங்களோட ஒரு சில உறுப்புகள் மட்டும் தான் கிடைச்சிச்சு. இதில் வந்து வீரராஜ் மனைவி செல்விங்கிறவங்களோட அவங்களுக்கு தற்போது வந்து 37 அவங்களோட வயது. அவங்களோட உடல் மட்டுமே அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இதில் 3 பேருக்கு உடல் முழுமையாக கழுவி போனது. 50 முதல் 90% மேற்பட்ட பலருக்கு அங்குள்ள இந்த விபத்துனால அந்த காற்று அவங்க சுவாசனால 90% பேருக்கு இதனால அவங்களுக்கான உடல்நல கோளாறுகள் பாதிப்புகள் இதனால ஏற்பட்டுள்ளது. ஆனா இதுக்கு நிவாரணங்கள் இருக்கா என்னங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தமிழக அரசு நிவாரணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு யாரும் நீங்க சொல்லணும். அதாவது விருதுநகர் தீ விபத்தில் வந்து தேசிய நிவாரண நிதியிலிருந்து ஒரு 2 லட்சம் வழங்குவதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. அதான் அப்போ தீவிர காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என மோடி வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அதே மாதிரி நம்ம இந்த வருடங்கள் வாரியாக எப்படி இந்த விபத்துகள் நடக்கிறத ஒரு செய்தி பார்த்தோம். 2012 முதலில் பட்டியலில் ஓம் சக்தி பட்டாசு ஆலையாக உள்ளது. அங்கு வெடி விபத்து ஏற்படுது. இதில் 38 பேர் உயிரிழந்தனர், 55 பேர் காயமடைகிறார். அதே மாதிரி 2019 மார்ச் 20 சிப்பிப்பாறையில் நடந்த வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 2016 பிப்ரவரி மாதம் சிவகாசி அருகே உள்ள பூச்சிக்காப்பட்டியில் ஏற்பட்ட விபத்தில் 3 அருகே தலைமட்டமானது. தொழிலாளர் பார்த்ததால் உயிர் பணி இன்றி தவிர்க்கப்பட்டது. அதாவது என்னன்னா, இங்க 2016 பிப்ரவரி நடந்ததுல அந்த நெருப்போட அந்த தீப்பொறி பறக்கிறது அங்க உள்ள தொழிலாளர்கள் பார்த்ததுனால இந்த விபத்தை தடுக்க முடிஞ்சதுனால உயிர் பலி இல்லாம அங்க உள்ள பொருட்கள் சேதம் அடைஞ்சிருச்சு. ஆனா உயிர் பலி இல்லாம சிலர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அது ஒரு மகிழ்வுக்குரிய விஷயம். அதே மாதிரி கடந்த மே மாதம் சிவகாசியை மாநகர் செயல்பட்ட விபத்தில் 2 பேர் படுகிறார், 4 பேர் படுகிறாங்க. அது மாதிரி வரிசையா நடந்து இருக்குங்க. 2016 அப்புறத்துல இருந்து ஜூலை மாதத்துல அக்டோபர் மாதத்துல 2015 நடந்திருக்கு. அதாவது வேலூர் குடியாத்தத்தில் பட்டாசு 4 பேர் அதில் உயிரிழந்தாங்க. இங்க என்ன கருத்துனா, ஒண்ணு இல்லை, நம்ம வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நிதிகளை பொறுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் எதுக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது தான் அவனுக்கு பணம் அடிப்படையான விஷயமா இருக்கு, உணவு அடிப்படையான விஷயமா இருக்கு. அவன் உயிர் போயிட்டா, அவன் இறந்துட்டானா அவனுக்கு எதுவுமே இல்லை உலகத்துல. உயிர் இருக்க வரைக்கும் தான் எல்லாமே. அதுக்காக ஆனா தமிழக அரசு என்னதான் இதுக்காக நடவடிக்கை எடுத்தாலும் கொண்டாலும் அவங்களுக்கான அந்த போதிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏற்பட்ட அந்த உபகரணங்கள், அதாவது ஒரு நீராதாரங்கள் அது போன்ற இது அதெல்லாம் இல்லை. அதனால அங்கே உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அது போன்ற என்ன சொல்றோம், அதாவது தீ விபத்து ஏற்படுத்தா அதை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கான உபகரணங்கள் அவங்களுக்கு வழங்கினா ஒரு சிறந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால உயிர்
கூட ஏற்படாமல் இருக்குங்கிறது இந்த இதில் நான் சொல்ல வருது கனவு கனவு. அதாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும். என்ன கனவு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களை சொன்னதுதான், அவங்களோட ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு சமுதாயத்தை நாங்களும் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இது போன்ற விபத்துக்குனால அவங்களோட கனவுகள் முழுக்க முழுக்க வீணா போயிருக்கு. இதுதான் அந்த கனவு கனவு தலைவர் நான் பேசியிருக்கேன். இந்நிகழ்வில் பங்கு பெற உதவி செய்த துறை தலைவர், ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக உரையாற்றிய கலாமுத்திற்கு நன்றி. குறுந்தொகை பாலைத்திணையில் கல்வி கூற்று ஆய்வு கட்டுரை வழங்க வருகிறார் இலங்கை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி போல் ஏஞ்சலின் அவர்களை வரவேற்கிறோம். சங்க இலக்கியங்களானது பாட்டும் தொகையும் ஆகும். அவற்றில் 8 தொகையில் வரும் குறுந்தொகையானது நல்ல என்ற அடைமொழி பெற்று 4 முதல் 8 அடி வரை அடிவரையறைகளை கொண்டு 400 பாடல்களை உள்ளடக்கி கூறிக்கோவால் தொகுக்கப்பட்டதே குறுந்தொகை ஆகும். இக்குறுந்தொகையானது ஐவகை நிலங்களை அடிப்படையாக கொண்டது. அவற்றில் பாலைத்திணை என்பது காடாகவும் இன்றி மலையாகவும் இன்றி குறிஞ்சி மொழிய ஆகியன கலந்து மயங்கி வெப்ப மிகுதியால் திரிந்ததே பாலை நிலமாகும். இப்பாலைத்திணையில் மொத்தமாக 87 பாடல்கள் காணப்படுகின்றன. இவ் ஆய்வுத்துறையின் நோக்கம் என்னவெனில், குறுந்தொகை பாலைத்திணையில் வரும் தலைவனை பிரிந்த தலைவியின் நிலைப்பாட்டை ஆராய்வதே இவ்வாய்வு கட்டுரையின் நோக்கமாகும். குறுந்தொகை பாலைத்திணையில் தலைவி கூற்றுகளாக 33 பாடல்கள் காணப்படுகின்றது. தலைவி என்பவரை தலைமகள், கிழத்தி, கிழவோள், மனைவோள் என்றெல்லாம் குறிப்பிடுவர். இவள் களவு வாழ்க்கையில் காதலியாகவும் கற்பு வாழ்க்கையில் மனைவியாகவும் வெளிப்படுவாள். தலைவி கூற்றுகளாக காணப்படும் 33 பாடல்களையும் தலைவி தோளில் ஏற்ப உரைத்தவையாக காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படக்கூடிய 33 பாடல்களையும் பின்வருமாறு பகுத்துக் கொள்ளலாம். தலைவியின் பிரிவு துயர் குறித்து 11 பாடல்களும், வலியின் கொடுமையை எண்ணி தலைவி ஆற்றாமை குறித்து 5 பாடல்களும், தலைவியின் அச்சம் குறித்து 5 பாடல்களும், தலைவி பருவம் கண்டு ஏங்குதல் குறித்து 4 பாடல்களும், வரைவில் நீடித்த விடிப்பு தலைவி பிரிவின் உச்சநிலையாக 3 பாடல்களும், தலைவனின் பிரிவு துயரால் அவனை இகழ்வதாக 2 பாடல்களும், பசலை படுதல் பற்றி 1 பாடலும், தனக்காக வருந்தும் தோழியை நினைத்து வருந்துவதாக 1 பாடலும், தலைவி நூலாரை படித்தல் பற்றி 1 பாடலுமாக நாம் வகுத்துக் கொள்ளலாம். அவற்றில் முதலாவதாக பிரிவு துயர். பிரிவு துயர் என்பது களவு காலத்தில் தலைவனானவன் வரைவிடை வைத்து பிரித்த வழி தலைவியானவள் ஆற்றாமை மிகுதியால் துயருவதையே பிரிவு துயர் என்று கூறலாம். அப்பிரிவு துயர் குறித்து பாலைத்திணையில் 11 பாடல்கள் அமைகின்றன. அவற்றை பின்வருமாறு பகுத்துக் கொள்ளலாம். அவற்றில் முதலாவதாக கணா கண்டு வருதல். தலைவனானவன் தன் அருகில் படுத்து தன்னை தொட்டு தழுவுவதாக தலைவி கணா காண்கின்றாள். படுகையிலிருந்து விழித்து பார்த்தவுடன் தலைவன் தன் அருகில் இல்லாமையால் அவள் மிகுந்த வருத்தத்தை உடையவளாக ஆகின்றாள். அடுத்ததாக பொலிவாள் வந்த பிரிவு துயர். திருவிழா காலத்தில் தலைவனானவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றமையால் திருவிழா காலத்தில் தலைவன் தன்னோடு இருக்கும் பொழுது தலைவியானவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாள். திருவிழா முடிந்த அடுத்த நாள் வெறிச்சோடி வீட்டு முற்றத்தில் அணில் விளையாடுவது போல தலைவியானவள் தனித்து பொலிவாள் வருந்தக்கூடியதாக இருக்கின்றார். அடுத்ததாக கலக்கத்தால் உண்டான பிரிவு துயர். தலைவனானவன் தன்னை விட்டு இப்போது பிரிந்து செல்கின்றார். அதனால் நல்ல பாம்பு தீண்டினால் போல எனது நெஞ்சத்தை கலக்கமுற செய்வதாக கூறி தலைவி வருந்துவதனை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ஆற்றிக்கொள்ள முடியாமல் வருந்துதல். பணிவுடைய காலத்தில் தலைவன் மீண்டு வருவேன் என்று கூறி செல்கின்றான். கூறி சென்ற தலைவன் குறித்த காலத்தில் வராது அங்கேயே தங்கிவிடுகின்றார். அவர் தங்குகின்ற ஒவ்வொரு நாட்களும் பலவாகிய நாட்களாக ஆகின்றன. நான் எவ்வாறு ஆற்றிக்கொள்ள
முடிகின்றது. அடுத்ததாக அலரால் வந்த துயர். இது குறித்து பாடல் நிலையில் தலைவி கூற்றுகளில் 2 பாடல்கள் அமைகின்றன. அவற்றில் முதலாவதாக தலைவன் பிரிவினால் தனக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பத்தை ஊரார் அறிந்ததே அன்றி தன் காதலரை ஊரார் அறியவில்லையே, அறியாத பலவாறு பேசுகின்றதே என்று கூறி தலைவி வருந்துவதாகவும், பாலைவழியில் சென்ற தலைவன் அவ்வழியில் காணப்படக்கூடிய கற்களானது அவனுடைய பாதங்களை அழுத்துவதனால் அவர் தாவை கடந்து சென்றார் என்று ஊரார் கூற கேட்டு வருந்துவதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக தலைவன் தன்னை மறந்து வாழ்கிறானோ என வருந்துதல். அதாவது தலைவனானவன் தனக்கு தன் உயிருக்கு உயிர் போன்றவர், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அவர் என்னை மறந்து வாழ்கிறாரே என்று எண்ணி தலைவி வருந்துகிறாள். அடுத்ததாக தலைவி தன்னை நினைக்கவில்லை என வருந்துதல். பசி தாகம் முதலியவற்றால் செய்த விளையாட்டு பாவையும் என்னையும் தலைவன் மறந்துவிட்டு இருக்கின்றார், அவர் மிகவும் கொடுமையானவர் என்று அவரை பழித்து கூறி தலைவி வருந்துவதை காண முடிகின்றது. அடுத்ததாக சுரம் கடந்த தலைவனை எண்ணி வருந்ததல். அதாவது இழுப்பை மரத்தின் பூக்களானது யானையில் செல்லக்கூடிய வழியிலேயே பரவி கிடக்கும். இத்தகைய வழியில் சென்ற தலைவனை நினைத்து தலைவியானவள் இரவு முழுவதும் தூங்காது இருக்கின்றார். தெளிந்த நீரில் காணப்படக்கூடிய ஒளி பொருந்திய மலர்களை போன்று குளிர்ச்சியுடைய கண்களில் தானாகவே நீர் வருகின்றது என்று கூறி தலைவி வருந்துவதை காண முடிகின்றது. அடுத்ததாக துன்பம் போக்குவாரின்றி வருந்துதல். அதாவது தலைவன் தன்னோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு விருந்து செய்து இருக்கின்ற நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட உவகை கண்ணீரை துடைப்பவரை பெற்ற யான் இப்பொழுது வருத்தத்திற்குரிய துயர் கூறும் பொழுது தனக்கு ஏற்படும் அழுகை கண்ணீரை துடைப்பவரை பெற்றினே என்று கூறி தலைவி வருந்துகிறாள். அடுத்ததாக மாலை பொழுதை எண்ணி வருந்துதல். அதாவது வவ்வால் என்னும் பறவையானது மாலை பொழுதிலே பலாமரத்திற்கு செல்ல கருதி தான் பகல் முழுவதும் இருந்த மரத்தை தனித்து விட்டு செல்லும். இவ்வாறாக இருக்கக்கூடிய மாலை பொழுதை எண்ணி தலைவன் தன்னோடு இல்லையே என்று தலைவி வருந்துகிறார். இவ்வாறாக தலைவியானவள் பிரிவு துயரை நினைத்து வருந்துவதை நாம் காண முடிகின்றது. அடுத்ததாக பழியின் கொடுமை. பழியின் கொடுமை என்னும் பொழுது தலைவியை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் செல்லும் வழியில் ஏற்படக்கூடிய இன்னல்களையே நாம் வழியின் கொடுமை என கூறலாம். அவற்றை குறித்து பாடல் திணையில் 4 பாடல்கள் காணப்படுகின்றது. முதலாவதாக பாறை மிகுந்த வழி. அதாவது பாலை நிலத்தில் காணப்படக்கூடிய பாறைகளானது எறும்பு புற்றுக்களை போல குறுகிய பலவுடைய பாறைகள் அந்நிலத்தில் காணப்படுகின்றது. அப்பாறைகளானது உலைக்களத்தில் உள்ள பட்டறை கல்லை போல வெப்பமுடையவராக காணப்படும். அந்த பாறைகளின் மேல் ஏறி வேண்டுவதில் தம் அம்புகளை கூர்மையாக்குவர். இவ்வாறான வெப்பமுடைய பாறைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக வெம்மையுடைய காற்று வீசும் வழி. அதாவது பாலைநிலத்தில் வீசக்கூடிய காற்றானது விரைவாகவும் வலிமையாகவும் வெப்பமுடையதாகவும் வீசுவதனால் அங்கு காணப்படக்கூடிய வாகை மரத்தில் உள்ள நெற்றுக்கள் கிளைகள் சத்தத்தை எழுப்பக்கூடியனவாக உள்ளன என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக இறந்த உடல்களை மறைக்கும் கற்குவியல் வழி. அதாவது பாலின நில வழியில் செல்லக்கூடிய வழிபோக்கர்களுடைய இறந்துபட்ட உடல்களை மறைத்து தலையால் கட்டப்பட்ட கற்குவியலானது நல்ல யானைக்கு பயன்படக்கூடிய நிழலாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலத்தை கடந்து தலைவன் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அடுத்தாக இறை தேடும் புறா கூவுகின்ற பாலை வழி. ஆண் புறாவானது இறையை தேடி உயிரை பறந்து செல்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது ஆண் புறாவை நினைத்த பெண் புறாவானது கள்ளி செடிகளின் மேலே அமர்ந்து கொண்டு தன் துயரம் நீங்கும்படியாக ஆண் புறாவை நினைத்துக் கொண்டு ஒளி எழுப்புவதனை காண முடிகின்றது. அடுத்ததாக கொலை தொழில் புரியும் மரபர் வழி. அதாவது கூற்றுமனை போன்ற கொலை தொழிலை செய்யும் மேற்படை உடைய மரபர் அவ்வழியில வரவங்களை எதிர்பார்த்து கொண்டு அவ்வழியில விற்றிருந்து அவர்களை கொன்றொழிப்பர். அவ்வாறு கொன்றொழித்த உடல்களை உண்பதற்காக பருந்துகள் அவ்வழியில் காத்து கொண்டிருக்கும்.
அஞ்சுதல். பனைமரத்தில் காணப்படும் குறுந்தோலையை வைத்து கட்டிய வேப்ப மரத்தின் பூவை தன் தலையில் சூடிக்கொண்டு சென்ற தலைவனானவர் அந்த வழியில் செல்லும் போது இன்னல்கள் ஏதுமின்றி அக்காட்டை கடந்து சென்றனரோ இல்லையோ என்று தலைவி அஞ்சுவதை காண முடிகின்றது. அடுத்ததாக தலைவன் தன்னை மறந்தனரோ என்று அஞ்சுதல். பாலை நிலத்தில் நீண்ட வழியில் நாம் அழும்படி பிரிந்து சென்ற தலைவனானவர் நம்மை நினைக்கவில்லையே மறந்தார் போலும் என்று தலைவி அஞ்சுவதனை காண முடிகின்றது. இவ்வாறாக தலைவியானவள் தலைவனை நினைத்து ஐயுறுவதாக காணப்படுகிறது. அடுத்ததாக பருவம் கண்டு ஏங்குதல். தலைவனானவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்கையில் நான் குறித்த பருவத்தில் வருவேன் என்று கூறி செல்வான். அவ்வாறு கூறி சென்ற தலைவன் குறித்த பருவத்தில் வராமையால் தலைவி அப்பருவத்தை கண்டு ஏங்குவதனையே பருவம் கண்டு ஏங்குதல் என்று குறிப்பிடலாம். அப்பருவம் குறித்து ஏங்குதல் குறித்து பாடல் நிலத்தில் 4 பாடல்கள் காணப்படுகின்றன. அவற்றை பின்வருமாறு பகுத்துக் கொள்ளலாம். அவற்றில் முதலாவதாக இளவேணி காலம் கண்டு வருந்துதல். அதாவது மா பூக்கும் கார்காலத்திற்கு முன் வருவேன் என்று கூறிய தலைவன் புயலானது மாவின் தாதை கொத்தும் இளவேணி காலத்திலும் வரவில்லையே என்று தலைவி வருந்துவதாகவும், கோம்பு மரத்தின் பூக்கள்ல வண்டுகள் ஆரவாரிக்கக்கூடிய இளவேணி காலத்தில் தலைவன் வரவில்லையே, அவன் வர குறித்த செய்திகள் எதுவும் வரவில்லையே என்று இளவேணி காலம் கண்டு தலைவி ஏங்குவதனை காண முடிகின்றது. அடுத்ததாக கார்காலம் கண்டு ஏங்குதல். அதாவது தலைவனை நினைத்து வருந்தும் பொழுது தன் மலையெல்லாம் கலருமாறு படுத்துக்கொண்டு தலைவர் துன்பமுற்று இருக்கின்ற பொழுதால் கரிய மேகமானது மழையை நிறுத்தாமல் அத்துன்பத்தை மேலும் துன்பம் தரும் வகையில் பெய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான கார்காலத்தை எண்ணி தலைவி ஏங்குவதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக கார்கால பொழுது கண்டு ஏங்குதல். அதாவது ஆண் புறாக்களானது தன் பிழையோடு இணைந்து இன்புற்றிருக்கும் காலத்தில் இன்புற்றிருக்கும் மாலை பொழுதில் தலைவன் இல்லாமல் இப்பொழுதானது காணப்படுகிறதே என்று பருவம் கண்டு ஏங்குதலாக கூறப்படுகின்றது. இவ்வாறாக தலைவி பருவம் கண்டு ஏங்குதல் கூறப்படுகின்றது. அடுத்ததாக வரைவு நீடித்தமையால் தலைவி பிரிவின் உச்சநிலை. அதாவது தலைவனை விட்டு பிரிந்த தலைவி அவனை நினைத்து வருந்துவதை காட்டிலும் அவன் இருக்கும் இடத்துக்கே சென்று வாழ நமக்கு நலம் என்று எண்ணுதலையே தலைவியின் உச்சநிலையாக நாம் கூறலாம். அவற்றில் முதலாவதாக தலைவன் இருக்கும் இடத்திற்கே செல்ல முற்படுதல். தலைவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றமையால் உடல் மெலிந்து வளையல்கள்லாம் நெகிழ்ந்து தூக்கமில்லாமல் நாம் இங்கே இருந்து வருந்துவதை காட்டிலும் அவன் இருக்கும் இடத்திற்கே சென்று நாம் வாழ்க நமக்கு நன்மையை தரும் என்று எண்ணி தலைவி கூறுவதிலிருந்து தலைவி பிரியும் உச்சநிலையை அறிய முடிகின்றது. அடுத்ததாக நாணம் ஒழித்து தலைவனிடம் செல்ல முற்படுதல். அதாவது தலைவன் பிரிகின்றமையால் காமம் என்னை நெருங்கி மிகவும் தாக்குகின்றது. என் வாழ்வில் நாணம் நிலை பெறாமல் இருக்கிறது. எனவே நாணத்தை நீக்கி அவனிடம் செல்ல வேண்டும் என தலைவி கூறுகின்றாள். அடுத்ததாக நாணம் நீங்க தலைவனிடம் செல்ல முற்படுதல். அதாவது தலைவன் தன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றமையால் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பார்த்து நீ அஞ்சாதே என்று கூறக்கூடியவர்களை நான் பெறவில்லை, எனவே நான் தலைவன் இருக்கும் இடத்திற்கே சென்று வாழ்தலே எனக்கு நலம் என்று கூறுவதிலிருந்து தலைவின் பிரிவின் உச்சநிலையை காண முடிகின்றது. அடுத்ததாக பசலை படுதல். பசலை நோய் என்பது பெண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு வகை நோயாகும். அதாவது தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி உணவு உண்ணாமல் உறக்கம் இல்லாமல் உடல்களால் மெலிந்து தலைவனையே எண்ணிக்கொண்டிருப்பதையே பசலை நோய் என்று கூறலாம். இவ்வாறாக கூறப்படும் பசலை நோய் பற்றி பாடலில் ஒரு பாடல் அமைகின்றது. அதாவது நல்ல பசுவின் இனிய பாலானது கன்றுகளுக்கும் உதவாது, அப்பாலை கலக்கும் பாத்திரத்திலும் தங்காது, மண்ணிலே விழுந்து வீணாகுவதை போல என் அழகானது தலைவனின்றி வீணாக போகின்றது, என் அழகானது தலைவனுக்கு இன்பத்தை தரவில்லையே என்று எண்ணுவதனூடாக பசை நோய் பற்றி கூறப்படுகின்றது.
பருவத்தை கண்டு தலைவன் இல்லாத நாள் பருவத்தை கண்டு ஏங்குவதனையும் தலைவன் தண்ணீர் இருக்கும் இடத்துக்கே சென்று வாழ்தல் நலம் என்று கூறுவதிலிருந்து தலைவி பிரிவின் உச்சநிலையையும் தலைவனின் பிரிவு துயரால் அவனை இகழக்கூடியவளாகவும் தன் தலைவிக்கு பசலை நோய் ஏற்படுவதாகவும் தனக்காக வருந்தக்கூடிய தோழியை நினைத்து தலைவி வருந்துவதாகவும் தலைவியானவள் ஊராரை பழிப்பவளாகவுமாக தலைவி காட்டப்படுகிறாள். அடங்கிய இந்த பேராசிரியர் குழுவிற்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். மிகச்சிறந்த நூல் அறிமுகத்தை வழங்கிய ஐயா கென்னடி அவர்களுக்கும் நூல் திறனாய்வு என்ற அடிப்படையில் ஒரு நூலை நமக்கு அறிமுகம் செய்த முனைப்பட்ட ஆய்வாளர் வெளியில் செல்வன் அவர்களுக்கும் கருப்பு கடவுள் எனும் சமூக உரையாடலை நிகழ்த்திய செல்வன் சதாம் ஹுசேன் அவர்களுக்கும் ஆய்வுகளை வழங்கிய போல் ஏஜென்ட் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். ஆய்வகத்தினுடைய இரண்டாவது நிகழ்வு இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வினை நிகழ்ச்சி திட்டமிடலில் தொடங்கி அச்சடிப்பு உள்ளிட்ட பணிகளை ஆரம்பித்து இறுதியாக இன்றைக்கு இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர் அன்பிற்கினிய இளவல் முனைவர் ஜான்சன் அவர்களுக்கு தமிழ் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் அவருக்கு துணையாக இருந்த நம்முடைய அன்பிற்கினிய முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய திறன்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த ஆய்வரங்கம் தொடங்கப்பெற்றது. இன்றைக்கு இரண்டாவது நிகழ்வு நாம் நிகழ்த்தி முடித்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்த ஒரே ஒரு மதிப்புரை என்கின்ற அடிப்படையில் முதல் நிலையிலே ஒரு காட்டுமிராண்டிகளாக சித்தரிக்கப்படக்கூடிய மலைவாழ் மக்களின் வாழ்வியல் அடிப்படையில் அள்ளி பாத்திமா எழுதியிருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சி நாவல் குறித்த ஒரு அறிமுகத்தை பேராசிரியர் முனைவர் கென்னடி அவர்கள் வழங்கினார்கள். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற அந்த நாவல் நாம் வாசிக்க வேண்டிய நாவல் என்று நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்த உரையாடலில் மரணத்திற்கு பிறகு பேசப்படுகின்ற தோப்பரமசிவம் என்று சொல்லப்படுகின்ற தியாகராஜ கல்லூரியிலே தன்னுடைய கல்வி பணியை தொடங்கி மனன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை தலைவர் என்ற நிலையிலே ஓய்வு பெற்ற பரமசிவம் அவர்கள் அடிப்படையில் நாங்களெல்லாம் அன்றைக்கு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரோடு உரையாடியதும் எனக்கு ஆய்வு தலைப்பு என்பதை வரையறுத்து கொடுத்தது கூட தோப்பா தான். தோப்பா சொல்லுவாங்கலாம் பார்க்கும்போது நீங்களாம் எனக்கு பேரன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் பேரன் என்று சொல்வார்னு சொன்னா, என்னுடைய ஆசிரியர் அவருக்கு மாணவர், அந்த ஆசிரியருக்கு நான் அவருடைய மாணவருக்கு நான் மாணவர் என்பதால் உள்ளே போகும்போதே தோப்பா பேர பிள்ளைகளாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவையாக அதே நேரத்தில் எளிமையாக அழைக்கக்கூடிய உயர்ந்த ஆளுமை. மரணத்திற்கு பிறகு தமிழகம் அதிகமாக பேசுகிறது. எழில் செல்வன் குறிப்பிட்டது போல நூல்கள் சில நூல்கள் இன்றைக்கு கிடைக்கவில்லை, மறுகட்சி வந்தால்தான் கிடைக்கும். அப்படி தமிழகத்தினுடைய பண்பாட்டு அசைவுகளை குறித்து பண்பாட்டு வேர்களை குறித்து நிறைய எழுதியவர் தோப்பா. அவருடைய நூல் பண்பாட்டு அசைவு குறித்து அருமையாக சான்றுகள் காட்டி பேசியிருக்கிறார் அன்பு தம்பி எழில் செல்வன் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாங்களும் எழுதப்பட மாட்டோமா என்கின்ற இயக்கத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் சிவகாசிக்கு போய் பார்த்துக்கலான்னு இல்லை, நாங்கள் போயிருந்ததா சொல்றோம். அந்த மனிதர்களை உள்ளே பார்த்தா இதை வெள்ளி மனிதர்கள் போல் அந்த பட்டாசு மருந்துகள்லாம் ஒட்டப்பட்ட உடலோடு அவர்கள் காட்சி தருவார்கள். அந்த மனிதர்களுக்கு நிகழக்கூடிய விபத்துக்கள் போது மட்டும்தான் பேசப்படுகிறது. அதன் பிறகு அதற்கான நிரந்தர தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என்பதை வெவ்வேறு காலங்களில் நடந்த விபத்துக்கள் அடிப்படையில் அருமையாக எடுத்துரைத்தார் முதுகலை மாணவர் அன்பு தம்பி சதாம் ஹுசேன் அவர்கள். இறுதியாக
நம்முடைய முனைவர் பட்ட மாணவர்கள் கூட சில பேர் தங்களுடைய ஆய்வு சுருக்கத்தையோ வாய்மொழி தேர்வின் போது வழங்குவதற்கு தடுமாறுகின்ற சூழ்நிலையில் ஒரு இளங்கலையிலே 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நம்முடைய மாணவி ஏஞ்சலின் அவர்கள் அருமையாக காட்சி வெளிப்பாடு என்று சொல்லப்படுகின்ற பவர் பாயிண்ட் அடிப்படையிலே மிக நேர்த்தியாக வகைப்படுத்தி தன்னுடைய அந்த சுருக்கத்தை வழங்கியிருக்கிறார். அவர் வழங்கிய விதமும் அவர் அதை வெளிப்படுத்திய அந்த நடையும் நான் எண்ணி வியக்கின்றேன். இத்தகைய திறன் உங்களுக்கு இன்னும் வளர வேண்டும். எனவே இதனை வழங்கியிருக்கக்கூடிய ஏற்றுகளை பாராட்டுகிறேன். இதை சரியாக வெளிப்படுத்தி இந்த காட்சி வெளிப்பாட்டை திருத்தங்கள் செய்து ஒரு சில பிரேம் இருக்கலாம், ஆனாலும் அதை திருத்தம் செய்து நெறிப்படுத்திய அவருடைய நெறியாளர் முனைவர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய என்னுடைய அருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வு இதற்கு முன்பு தமிழகத்துறை நடைபெற்றிருக்கக்கூடிய அறக்கட்டளை சொற்பொழி உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாமே வீடியோக்களாக தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறது. அந்த சேனலில் அனைத்து நிகழ்ச்சிகளும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எனவே இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக அன்பு இளவல் ஜான்சன் அவர்கள் இன்னும் ஒரு நிகழ்வை செய்து அதோடு நிகழ்வு இந்த ஆண்டை முடித்துக் கொள்வோம். எனவே மாணவர்கள் நீங்களாக முன்வந்து, இதுவரைக்கும் பங்கேற்காத மாணவர்கள் நீங்களாக முன்வந்து இந்த அடுத்த அமர்வினையும் அடுத்த ஆய்வகத்தையும் சிறப்பித்துக் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, பாராட்டு.